ஆல் என்னோட தம்பிய பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒரு குட்டி கிட்டன் வாங்கியிருந்தேன். அவனை கூட்டிட்டு சென்னையில இருந்து நான் என் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ அவன் பாக்ஸை போட்டா ரொம்ப கத்துறான். அதனால இப்படி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா கூட்டிட்டு போனேன். என் தம்பி வர்றதுக்குள்ள இப்படி ஒரு பேஸ்கெட்குள்ள அவனை வச்சு அவன் வந்ததும் அதுக்கப்புறம் தான் ரேப் பண்ணி நான் அவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவன் ரியாக்ஷனை பார்த்து சர்ப்ரைஸ் அண்ட் கிரைட். ஏன் அப்படின்னா ஸ்டூவர்ட் லிட்டில் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மூவி வந்த டைம்ல இருந்து அவனுக்கு ஒரு கிரேஸ், அந்த மாதிரி ஒரு பூனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒயிட் கலர் தான் அவனுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப ரொம்ப தேடி தேடி பேசி 3 months ஃபாலோ பண்ணி நான் வாங்கினேன் இந்த கிட்டனை. ஆனால் 1.5 months பேபி தான் அது. ஃப்ளஃபி அவன் பேரு. அவன் ரொம்ப ரொம்ப குவைட்டு. அது என்னமோ தெரியல, அவன்கிட்ட செட் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் அவன் பார்த்து என் தம்பி அழுதுட்டான். அவனை என்ன இது உண்மையாவே நம்மள்தா அப்படின்லாம் கேட்குறான் அவன். அப்புறம் எப்படி கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்டான். நான் சென்னையில இருந்து இந்த பேஸ்கெட்லயே இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பேஸ்கெட்டை காமிச்சேன். எனக்கு அவனோட ஹாப்பினஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. ஏன்னா ஒரு சின்ன பொருளா இருந்தா கூட வந்துட்டு அது நமக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அது நமக்கு கைக்கு கிடைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. அது நானும் அனிதாவும் தான் எடுத்துட்டு போனோம். பட் அனிதாவோட ஹெல்ப் இல்லைனா கண்டிப்பா என்னால இதை சேஃபா கொண்டு போயிருக்க முடியாது. அவன் சாப்பிடவே இல்லை ஃப்ளஃபி. நான் சிரிஞ்சு வச்சு தண்ணி குடிச்சு தண்ணியை சட் பண்ணி அதுல விட்டு அவனுக்கு வாயில கொடுத்து அப்படிதான் அவனை கூட்டிட்டு போனேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் நல்லா தூங்கினான். இவன் தான் எங்க ஃப்ளஃபி. எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க.